இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கேப்ரிகான், ஈக்குவேட்டர், கேன்சர் இது வந்து எங்கெங்கே பாஸ் ஆகுது அப்படின்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ப்ரைம் மெரிடியன் 0 டிகிரி ப்ரைம் மெரிடியன். இப்போ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்ட்டு வந்து உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா யூடியூப்லேயே நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது. ஓகே, அதை போய் ஒரு வாட்டி பாருங்கள். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் யாருன்னா நியூவாக என்ட்ரியாக இருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் பேசிக்லேருந்தே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன இந்த லேட்டிடியூட் எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜினரி லைனை வந்து வரைஞ்சிருக்காங்க, என்ன ரியல் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுது, எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, 23.5 டிகிரி சவுத் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ காண்டினென்ட் வந்து எந்தெந்த காண்டினென்ட்டை பாஸ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா பாஸ் ஆகுது, நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ 3 காண்டினென்ட் வந்து பாஸ் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவேட்டர், இங்கே இருக்குல்ல ஈக்குவேட்டர். ஸோ ஈக்குவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா பாஸ் ஆகுது, ஆஃப்ரிக்கா பாஸ் ஆகுது, ஏஷியாவுமே பாஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸுமே வந்து பாஸ் ஆகுது, ஐலாண்ட் கண்ட்ரி, அதோட டெரிட்டரி. நெக்ஸ்ட் வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர். கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா. ஓகே, இந்த காண்டினென்ட்டை நீங்கள் பார்க்கலாம். ஆஃப்ரிக்காவில் 3 லேட்டிடியூடுமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் லேட்டிடியூடுமே பாஸ் ஆகுது. ஸோ ஆஃப்ரிக்கா ஒரு காண்டினென்ட், 3 லேட்டிடியூடுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிக்குது. ஏஷியாவில் வந்து நீங்கள் 2 லேட்டிடியூட் பாஸ் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். ஈக்குவேட்டரும் கேன்சருமே வந்து ஏஷியாவில் பாஸ் ஆகுது. ஓகே, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து ஈக்குவேட்டரை பார்க்கலாம் இந்த இடத்துல. ஓகே, சவுத் ஏஷியா, இந்த ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சரை வந்து நீங்கள் பாஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் பார்க்கலாம் கேன்சர் வந்து நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா. ஈக்குவேட்டர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஓஷானியா. ஓகே, ஓஷானியாவில் வந்து நீங்கள் இது பார்க்கலாம், ஐலாண்ட் பார்க்கலாம் நீங்கள். ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. ப்ரைம் மெரிடியன் வந்து பார்த்திங்கன்னா 2 காண்டினென்ட் தான், யூரோப், ஆஃப்ரிக்கா. ஓகே, இது வந்து காண்டினென்ட். இப்போ வந்து நம்ம கண்ட்ரியுமே வந்து தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த கண்ட்ரி வந்து பாஸ் ஆகுதுன்னுட்டு. ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸுமே வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி யூடியூப்லேயும் ஒரு சில டீச்சருங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, நீங்கள் தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த கண்ட்ரியில் வந்து பாஸ் ஆகுதுன்னுட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் வந்து லைன் போட்டு ஈஸியாக நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். ஒரு ப்ளஸ் பிளாங்க் மேப்பில் வந்து நீங்கள் கண்ட்ரியை மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இதான். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிளாங்க் மேப் வந்து எடுத்துகிட்டு வாங்க கிளாஸ்லன்னுட்டு. உங்கள்கிட்ட வந்து ஒரு வேர்ல்டு பிளாங்க் மேப் எடுத்துக்கங்க, நான் வந்து ஷோ பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாங்க் மேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடையில். ஓகே, அந்த பிளாங்க் மேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே வந்து இப்போ கேப்ரிகான் எந்தெந்த கண்ட்ரி பாஸ் ஆகுதுன்ட்டு வந்து அந்த கண்ட்ரியை வந்து மார்க் பண்ணிகிட்டே வாங்க. இல்லை அந்த கண்ட்ரியோட ஸ்டார்டிங் லெட்டரை வந்து நீங்கள் எழுதிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து என்ன தான் உங்களுக்கு ஷார்ட்கட் ஓகே ரெடிமேட் நான் கொடுத்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேப்பை அப்சர்வ் பண்ணி பார்த்து மார்க் பண்ணும்போது உங்கள் மைண்டில் அது ஃபீட் ஆகுதுல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ எனக்கும் அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் சொல்லி தரும்போது இதெல்லாம் வந்து நான் தான் மார்க் பண்ணது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்டர்நெட்டில் வந்து எனக்கு கிடைக்கல இதெல்லாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒன்று டைப் பண்ணி மார்க் பண்ணும்போது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது மைண்டில் ஃபீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னோடய கிளாஸ் பார்க்குறதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போதைக்கு விட்டுருங்க. ஓகே, பிளாங்க் மேப் உங்ககிட்ட இல்லைன்னா, அப்படி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கிளாஸை வந்து பஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கங்க. ஓகே, பிளாங்க் மேப் எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிங்க. நான் வந்து சொல்லும் போது அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேப்ரிகான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சவுத் அமெரிக்காவில் எந்தெந்த கண்ட்ரியில் இது பாஸ் ஆகுதுன்னுட்டு. ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, பி கேப். ஓகே, இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது என்ன மீனிங்ன்ட்டெல்லாம். பட் ஷார்ட் ஃபார்மாக நான் வந்து உங்கள்கிட்ட பி கேப்ன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கேப் தெரியும்ல, இப்போ நீங்கள் எங்கன்னா வெளியே போனால் கேப் வந்து புக் பண்ணுவீங்க. ஓகே, அந்த மாதிரி பி கேப்ன்ட்டு வந்து கேப்ரிகான்
பாஸ் ஆகிற இடத்துல ஒரு கேப் இருக்குது அப்படின்ட்டு நினச்சிங்க ஷார்ட்கட்டாக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸாக இருக்காது. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பெரு கொடுக்குறாங்க, சில்லி கொடுக்குறாங்க, அர்ஜென்டினா கொடுக்குறாங்க, கொலம்பியா கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் சி பார்க்குறீங்க, சி வந்து ஒரே ஒரு சி தான் வருது. ஓகே, சில்லி மட்டும்தான் வருது, அப்போ கொலம்பியா இல்லை, நீங்கள் வந்து கொலம்பியாவை கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகுமே வேண்டி ஆர்டர் வைஸில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஏன்னா சம்டைம்ஸ் யூபிஎஸ்சி கேட்டுரும். ஓகே, வெஸ்ட்டு டு ஈஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிவிடும். ஸோ இப்போ வெஸ்ட்டு டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த பி கேப் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மேப்பை அப்சர்வ் பண்ணணும். எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரீகால் ஆகலையா, இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் பண்ணிக்கோங்க, பி கேப் பண்ணிவிட்டு. அப்போ வந்து ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரகுவே, சில்லி, அர்ஜென்டினா, பிரேசில். இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பெரகுவே, சில்லி, அர்ஜென்டினா, பிரேசில். இதான் இந்த ஷார்ட்கட்டுக்கு. பட் நீங்கள் ஆர்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது சில்லி. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு வரக்கூடியது சில்லி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா. இங்கே இருக்குது பாருங்கள், சில்லி, அர்ஜென்டினா. தேர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரகுவே. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். ஓகே, ஸோ இது எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏபி. ஓகே, சிஏபிபி. ஸோ இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கேப் பி இது கூட ஈஸியாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, கேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கேப்பில் வந்து நிறைய வாட்டி இன்ஷியல் எல்லாம் எழுதிருக்கும்ல, கேப்பில் ஏ, இந்த சி இன்ஷியல் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கேப்பில் வந்து எந்த சிம்பிள் இருந்துச்சு, பி சிம்பிள் இருந்துச்சு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப் பி ஆர்டர் வைஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சில்லி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, அதுக்கப்புறமா பெரகுவே, அதுக்கப்புறமா வந்து பிரேசில். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல சவுத் அமெரிக்காவில் பாஸ் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது, 2 லைன் வந்து உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து நானே ரெட் கலரில் போட்டிருக்குறது. ஓகே, அது கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் இருந்தே படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரிய வரும். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமே, ஆர்டர் வைஸ் வந்து யூஸ் ஆகுது. எல்லா ஷார்ட்கட்டுமே அவ்வளோதான். இந்த ஒரு ஷார்ட்கட் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணல, கேப் பி. ஓகே, சிஏ கேப் பி, இது மட்டும் பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எம்எஸ் என்பின்ட்டு வந்து கொடுத்துருக்கல. ஸோ 2 எம் எது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மடகாஸ்கர், இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், மடகாஸ்கர். நெக்ஸ்ட் எம் வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பிக். எஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, கீழே இருக்குல்ல சவுத் ஆஃப்ரிக்கா. என் வந்து பார்த்திங்கன்னா நமீபியா. பி வந்து போட்ஸ்வானா. ஓகே, எம்எம்எஸ் என்பி. எக்ஸாமில் 4 ஆப்ஷனில் இருக்கும்போது உங்களுக்கு ரீகால் ஆகணும்னா இந்த எம்எம்எஸ் என்பியை வந்து யோசிச்சுக்கங்க. ஓகே, கேப்ரிகான். ஆஃப்ரிக்காவில் எம்எம்எஸ், ஆஃப்ரிக்காவில் வந்து நெட்டெல்லாம் ரொம்ப ஸ்லோ, எம்எம்எஸ் தான் அனுப்பணும். ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எம்எஸ் என்பின்னுட்டு. ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமீபியா வரும் ஆர்டர் வைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்ஸ்வானாக்கு அப்புறமா சவுத் ஆஃப்ரிக்காக்கு அப்புறமா மொசாம்பிக். லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா மடகாஸ்கர் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓஷியானாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ நம்ம பார்த்தோம்ல இந்த ஐலாண்டு, உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அலைஸ் ஸ்ப்ரிங். அதுக்கிட்ட அந்த இதில் டெரிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது கேப்ரிகான், ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, ஒரு 2-3 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஈஸியாக நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்காவில் வந்து நீங்கள் சில்லி. ஓகே, சில்லிக்கு அப்புறமா ஷார்ட் ஃபார்ம் என்ன, கேப். ஃபஸ்ட்டு கேப்பில் சி, சில்லி. செகண்ட் ஏல வந்து அர்ஜென்டினா, பெரகுவே, பிரேசில். ஆஃப்ரிக்காவில் உங்களுக்கு நமீபியா, போட்ஸ்வானா,
சவுத் ஆஃப்ரிக்கா, மொசாம்பிக், மடகாஸ்கர். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா, ஈஸி. ஓகே, உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஈஸி ஆகிடுச்சு, ஏன்னா அது வந்து ஒரு காண்டினென்ட், ஒரு கண்ட்ரி. ஸோ நீங்கள் வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. அப்படி இன்னும் பர்டிகுலராக கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலாக போய் நீங்கள் அனலைஸ் பண்ணனா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, நார்தர்ன் டெரிட்டரி, குயின்ஸ்லாண்ட், இது 3த்தில் பாஸ் ஆகுது. ஓகே, சதர்ன் ஆஸ்திரேலியாவில் பாஸ் ஆகலை. ஓகே, நியூ சவுத் வேல்ஸ்லேயும் பாஸ் ஆகலை, விக்டோரியாலையும் பாஸ் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் ஸ்டேட் வைஸ் போய் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட் வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஈக்குவேட்டர் தெரிஞ்சுக்கலாம், எந்தெந்த கண்ட்ரியில் வந்து பாஸ் ஆகுதுன்ட்டு. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ECB. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே மேப் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைன் இதாகிட்டுருக்கு. ஓகே, இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், கொஞ்சம் லைன் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டுருக்கு. நான் பிபிடி ரெடி பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இங்கே இருக்குது பாருங்கள், ஈக்குவேட்டர் தெரியுதுல, மேலே ரெட் கலர் லைன் பார்க்காதீங்க, அது வந்து பிபிடி ரெடி பண்ணும்போது ராங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த ஈக்குவேட்டர் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ECB ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈக்குவடார், ஈக்குவடாருக்கு அப்புறமா கொலம்பியா, நெக்ஸ்ட் வந்து பிராசில். 3 கண்ட்ரி தான், ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஈக்குவடார், கொலம்பியா, பிராசில், ECBன்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்க. ஈக்குவடார், கொலம்பியா, பிராசில். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு வரலாம். இப்போ ஆஃப்ரிக்காவில் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஜி டக்ஸ்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோல்டன் டக்ஸ்ன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ECB ஆஃப்ரிக்காவில் கோல்டன் டக்ஸ். ஸோ ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேபான், இங்கே நீங்கள் பார்க்கலாம் கேபான். இது வந்து இந்த வைஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஷார்ட்கட் வைஸ். டியில் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. யூவில் உகாண்டா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் யுகாண்டா. ஓகே, சியில் வந்து இங்கே காங்கோ இருக்குல்ல, காங்கோ. கே வந்து பார்த்திங்கன்னா கெனியா. லாஸ்ட்டில் எஸ் வந்து பார்த்திங்கன்னா சொமாலியா. ஓகே, லாஸ்ட்டில் இங்கே எஸ் இருக்குல்ல, சொமாலியா. அதோட கேபிட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா மொகதிஷு. இது வந்து இந்த நான் வந்து கொடுத்துருக்கேன்ல ஷார்ட்கட், அது பிரகாரம். பட் ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபான் வந்து ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் காங்கோ, தேர்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஃபோர்த் உகாண்டா, ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா கென்யா, சிக்ஸ்த்து வந்து சொமாலியா. இப்போ இது வந்து எந்த ஆர்டர்லன்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட், இதுவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்புறமா யூபிஎஸ்சி வந்து உங்களை வந்து கொஷின் பண்ணுது, நீங்கள் வந்து ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு போனீங்கன்னா ஈக்குவேட்டர் வந்து எந்தெந்த கண்ட்ரியை பாஸ் பண்ணுதுன்னு கேட்கும்போது நீங்கள் இந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நான் வந்து இப்போ உங்களுக்கு வெஸ்ட்டு டு ஈஸ்ட் சொல்லணும் கண்ட்ரியை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள், ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு வந்து மார்க் பண்ணுங்கள் எந்தெந்த கண்ட்ரி பாஸ் ஆகுதுன்னுட்டு. நம்ம வந்து இப்போ ஆஃப்ரிக்காவில் பார்த்துக்கலாம். ஸோ ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது சொமாலியா ஈக்குவேட்டரில், ஆஃப்ரிக்காவில். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கென்யா, தேர்டு வந்து உகாண்டா, ஃபோர்த்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஃபிஃப்த்து காங்கோ, சிக்ஸ்த்து கேபான். ஓகே, இது வந்து ஈஸ்ட்டு டு வெஸ்ட் ஆர்டரில். நெக்ஸ்ட்டு ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா மால்தீவோட அந்த டெரிட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்தோனேஷியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டு இருக்குது. ஓகே, எந்த ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா கிரிபட்டி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, கிரிபட்டி எதில் வருது சொல்லுங்கள் டக்குன்னு. ஓகே, எந்த ஐலாண்டு குரூப்பில் வருது கமெண்ட்டில் சொல்லலாம், உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். கிரிபட்டி வந்து எந்த ஐலாண்ட் குரூப்பில் வருது ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க்கில் ஓகே இப்போ நீங்கள் சொல்லலாம், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எந்த ஐலாண்ட் குரூப்பில் வருதுன்னுட்டு. ஸோ மற்றபடி ஈக்குவேட்டருக்கு வந்து நம்ம இதில் ஏஷியாவில் வந்து ஈஸி. ஓகே, நீங்கள் வந்து இந்தோனேஷியா அப்புறமா கிரிபல்டி இது ரெண்டு ஞாபகம் வச்சுன்னா போதும். ஐலாண்டில் வந்து உங்களுக்கு மால்தீவ் ஐலாண்ட். ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹவாய் ஐலாண்டோட டெரிட்டரியில் பாஸ் ஆகுது. இப்போ ஹவாய் வந்து யாருக்கு சொன்னோம், யூஎஸ்ஏக்கு. நிறைய பேர் வந்து இதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெட்டில் தேடினாலும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்காது.
பட் கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் பண்ணி நெட்டில் தேடினீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ஹவாய் ஐலாண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுது. ஹவாய் ஐலாண்ட் யூஎஸ்ஏக்கு சொந்தமானதால் யூஎஸ்ஏவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் ஓகே இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஓகே, ஸோ அந்த ஹவாய் ஐலாண்ட் வந்து யூஎஸ்ஏது. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏன்ட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, எம்பிஏ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்சிகோ நடுவில் இருக்குல்ல, ஞாபகம் வச்சுக்க. மெக்சிகோவில் பாஸ் ஆகுது. பியில் வந்து பஹாமாஸ் ஐலாண்ட். இங்கே வந்து நான் உங்களுக்கு மேப்பிங்கில் சொல்லி கொடுத்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஹாமாஸ் ஐலாண்ட் கிடைக்கும். ஏ வந்து யூஎஸ்ஏவோட ஏ. ஓகே, நீங்கள் எம்பியூன்னு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எம்பியூ நான் வந்து ஏன்ட்டு ஏன் சேர்த்தேன்னா யூஎஸ்ஏ வந்து ஞாபகம் வர்றதுக்கு அப்படின்ட்டு. ஸோ எம்பிஏ, ஏல வந்து யூஎஸ்ஏ, ஏன்னா இந்த ஹவாய் ஐலாண்ட் வந்து பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப்ரிக்காவுக்கு போகலாம். ஸோ இது வந்து ஆர்டர் வைஸ் இல்லை. ஆர்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹவாய் ஐலாண்ட், செகண்ட் மெக்சிகோ, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பஹாமாஸ் ஐலாண்ட். ஆஃப்ரிக்காலேயும் அவ்வளோதான், 2 ஷார்ட்கட் இருக்குது. ஒன்று வந்து உமன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மேல். ஸோ இந்த ஷார்ட்கட்டெல்லாம் எனக்கு வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்டர்நெட்டில் தேடுங்க, நிறைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நானும் வந்து உங்களுக்காக தான் தேடினேன். ஓகே, நிறைய பேர் வந்து இந்த டெக்னிக்ஸ் கேட்பீங்க, நிமானிக் டெக்னிக்ஸ் கொடுங்கன்னுட்டு. ஸோ அவங்களுக்காக நான் வந்து நெட்டில் தேடினேன். இல்லைனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் ஜிபிடி கிட்ட நிறைய இந்த ஏஐ, இப்போ வந்து நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஏஐ எதனா ஒரு ப்ராடக்ட் வந்துச்சா இதில் ஏஐ இருக்குது வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி எஜுகேஷன்லேயுமே ஏஐயை வந்து கொண்டு வாங்க. ஓகே, நம்ம ஸ்டார்டிங் எஜுகேஷன் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ஏபிசிடின்னுட்டு. அந்த மாதிரி எஜுகேஷனில் ஏ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ ஏஐயுமே வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுமே யூபிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல டீச்சராக இருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணலையா அது வந்து உங்களை என்ன சொல்கிறது யூபிஎஸ்சி வரைக்கும் கொண்டு கூட போகாது. அதனால் ஏஐ வந்து நீங்கள் ஒரு டீச்சராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, பட் லிமிட்டட் பர்பஸாக ப்ராப்பராக யூஸ் பண்ண வரணும். ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஏஐ வந்து கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிமானிக் டெக்னிக்ஸ் ஷார்ட்கட்டெல்லாம் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு வந்து சொல்லித்தரோம். பட் ஒரு வாட்டி கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நிறைய வாட்டி ஏஐ வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் பண்ணுது. ஸோ உமன் மேல் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கண்ட்ரி நம்ம பார்த்துக்கலாம் ஆர்டர் வைஸாக, அப்புறமா இந்த ஷார்ட்கட் வந்து எப்படி யூஸ் ஆகுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் சஹாரா, நெக்ஸ்ட் வந்து மொரிட்டானியா. ஓகே, இந்த இடத்துல பாஸ் ஆகுது நீங்கள் பார்க்கலாம். மாலியுமே வந்து பாஸ் ஆகுது இங்கே. மாலிக்கு அப்புறமா வந்து அல்ஜீரியா. இப்போ இந்த கண்ட்ரியெல்லாம் வந்து ஈஸியாக தெரியும், ஏன்னா நான் வந்து பொலிட்டிக்கல் மேப்பிங் பண்ண வச்சேன். அதே மாதிரி மெஜாரிட்டி வந்து பொலிட்டிக்கல் மேப்பிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நீங்கள் யூபிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ண வச்சேன்ல அந்த கண்ட்ரிஸ், அதோட லொக்கேஷன், அது எங்கே இருக்குது, ஓகே, ஸோ எந்த காண்டினென்ட்டில் வருது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். அதே மாதிரி யூபிஎஸ்சி வந்து ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி நம்ம என்சிஆர்டி இருக்குல்ல, அதுலேருந்தே நிறைய கொஷின் எடுத்துருது. ஸோ மேப் பேஸ்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி மேப்பிங் கொஷின் கொஞ்சம் லிமிட்டட் பர்பஸ் தான் வந்து யூபிஎஸ்சி கிட்ட இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணும், மேக்ஸிமம் பொலிட்டிக்கலில் கை வைக்கலாம், ஓகே, கரண்ட் அஃபேர்ஸில் கை வைக்கலான்ட்டு வந்து கை வைக்கும். ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸை புரிஞ்சுக்கணுன்னா பொலிட்டிக்கல் கண்ட்ரி எங்கெங்கே இருக்குது எல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெஸ்டர்ன் சஹாரா, மொரிட்டானியா, மாலி, அல்ஜீரியாவுக்கு அப்புறமா லீபியா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து கிட்ட டச் ஆகிற மாதிரியே தெரியும். இந்த நீகர் இருக்குல்ல, இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து டச் ஆகிட்டு தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வந்து டச் ஆகாது, நீங்கள் பார்க்கலாம். இந்த சத் இருக்குல்ல, இது வந்து டச் ஆகாது. பட் நிகர் வந்து டச் ஆகும். ஓகே, நிகர், லீபியா, ஈஜிப்ட் இது வந்து டச் ஆகாது. ஓகே, நிகர் வந்து டச் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஷார்ட்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ட்டு கொடுத்துருக்கல. ஸோ இதில் வந்து WMN மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, உமனில் WMN மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு W வந்து வெஸ்டர்ன் சஹாரா, M வந்து பார்த்திங்கன்னா மொரிட்டானியா, N வந்து பார்த்திங்கன்னா நிகர். ஓகே, WMN எடுத்துக்கங்க. மேலில் எல்லாமே எடுத்துக்கங்க. ஓகே, மேல் வந்து குவாலிஃபை ஜஸ்ட்டு. ஓகே, ஒரு நிமானிக்ஸ்க்காக நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன், ஒரு டெக்னிக்காக வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். மேல் இப்போ மேலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மாலி, ஏல வந்து அல்ஜீரியா, எல்ல லீபியா, ஈஜிப்ட், ஈல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஜிப்ட். ஸோ இவ்வளோ கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா
ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வந்து ஆஃப்ரிக்காவில் பாஸ் ஆகக்கூடியது. ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ கூட அவ்வளோதான். நான் வந்து கொஷின் எதனா பார்க்கும்போது ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பார்ப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் சஹாரா வருது, வெஸ்டர்ன் சஹாராக்கு அப்புறமா வந்து நம்ம மொரிட்டானியா பார்ப்போம், அதுக்கப்புறமா மாலி, அல்ஜீரியா, அதுக்கப்புறமா நிகர், லீபியா, ஈஜிப்டுன்ட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து அந்த கண்ணு மூடினீங்கன்னா இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவலாக தோணும். ஸோ அப்போ தோணும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஆர்டர் வைஸ் கூட நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கண்ட்ரி வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈஜிப்ட் வரும். நீங்கள் பார்க்கலாம் ஈஜிப்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லீபியா. இப்போ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிகர் வருமா இல்லை அல்ஜீரியா வருமானட்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுதுல்ல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிகர் தான் வரும். ஓகே, நைஜர், அதுக்கப்புறமா அல்ஜீரியாவுக்கு அப்புறமா மாலிக்கு அப்புறமா மொரிட்டானியா, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் சஹாரா. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட் டு வெஸ்ட் டு ஈஸ்ட்டுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ வந்து ஏஷியா. ஸோ இதுக்கு வந்து நான் எந்த டெக்னிக்குமே வந்து நான் கொடுக்கல, பட் இதுக்கும் நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதுக்கே வந்து நான் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏன்னா இந்தியா ஏஷியாவில் இருக்குது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் டு வெஸ்ட் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்ட்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுதி அரேபியா பாஸ் ஆகுதா. நெக்ஸ்ட் வந்து யூஏஇ, அப்புறமா ஓமானுமே வந்து பாஸ் ஆகுது, இம்பார்ட்டண்ட். ஓகே, ஓமானுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியா. ஸோ இந்தியாவில் எந்தெந்த கண்ட்ரி பாஸ் ஆகுது, ஸோ இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் பாஸ் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து இந்தியா ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். ஓகே, பங்களாதேஷ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மயான்மாருக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு சைனா. ஓகே, தாய்வான். ஸோ இதுக்குமே வந்து ஒரு ஷார்ட்கட் இருந்துச்சு, அது ஞாபகம் வந்துட்டு இல்லை. இருங்க, நான் வந்து எந்த ஷார்ட்கட்டுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மயான்மார் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒமான், அப்புறமா வந்து பங்களாதேஷ், இந்தியா, சவுதி, சைனா, யூஏஇ, தாய்வான். ஓகே, இது ஷார்ட்கட் ப்ராப்பராக வந்துட்டு இல்லை, பட் பரவாயில்ல, நீங்கள் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆர்டர் வைஸாக வந்து சவுதி, யூஏஇ, ஒமான், இந்தியா, பங்களாதேஷ், மயான்மார், சைனா, தாய்வான். ஓகே, இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு தாய்வான் வரும். தாய்வானுக்கு அப்புறமா சைனா, தாய்வானுக்கு அப்புறமா சைனாக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மயான்மார், பங்களாதேஷ், இந்தியா, ஒமான், யூஏஇ, சவுதி. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் வைஸும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சைனா சாய் ஹிந்தியில். ஓகே, டங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிடுச்சு லைட்டாக. இப்போ வந்து நம்ம ப்ரைம் மெரிடியன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 0 டிகிரி ப்ரைம் மெரிடியன் நான் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸில் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த ப்ரைம் மெரிடியனுக்கு இந்த சைடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஈஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த சைடு வந்து நம்ம வெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எவ்வளோ லாங்கிடியூட் இருக்குது, என்ன எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணோம், எல்லாமே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்துருங்க. மேப்பிங் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது வந்து கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து புரிஞ்சுக்கணும் அந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ். இது வந்து கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே, நான் வந்து பிடிஎஃப்மே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கும் போது நெக்ஸ்ட் டைம் அந்த பிடிஎஃப் வச்சு நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் மெரிடியன் வந்து பார்த்திங்கன்னா 2 கான்டினென்ட் தான். ஒன்று வந்து யூரோப், நெக்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கா. யூரோப்பில் 3 கண்ட்ரி, யூகே, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், 3 கண்ட்ரி ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு எதுவும் எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா MBA GT ஷார்ட்கட். ஓகே, MBA நிறைய இதுக்கு MBA வருது பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு MBA எதில் பார்த்தோம், ஆஸ்திரேலியாவில். ஓகே, ஆஸ்திரேலியாவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், MBA, BSc, PhD.
ஓகே, ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3மே வேணும். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போனோன்னா MBA, BSc, PhD 3மே முடிச்சிருந்தா தான் நீங்கள் போக முடியும். பட் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு MBA போதும். ஓகே, ஜிடினா ஜிடிக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், MBA ப்ளஸ் GTA வைசிட்டி இந்த கேம் எல்லாம் இருக்குல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆஃப்ரிக்காவில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ஜீரியா ஃபஸ்ட்டு வரும், நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மாலி. ஓகே, பியில் வந்து பர்கினோ ஃபாசோ. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா கானா, டோகோ 2 இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கானா, டோகோ. ஸோ இப்போ MBAவில் வந்து M வந்து பார்த்திங்கன்னா மாலி, இங்கே இருக்குல்ல மாலி. பியில் வந்து பர்கினோ ஃபாசோ. A வந்து அல்ஜீரியா. GT வந்து கானா, டோகோ இங்கே இருக்குல்ல. அல்ஜீரியா, மாலி, பர்கினோ ஃபாசோ, கானா, டோகோ. MBAவில் Mயில் வந்து ஃபஸ்ட்டு மாலி வரும், பியில் புர்கினோ ஃபாசோ, ஏல அல்ஜீரியா, GTயில் கானா, டோகோ. ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ ப்ரைம் மெரிடியனும் ஈக்குவேட்டருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மீட் ஆகும். ஓகே, கல்ஃப் ஆஃப் கீனியாவில் வந்து பார்த்திங்கன்னா மீட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைம் மெரிடியன் அண்ட் ஈக்குவேட்டர் மெட் அட் கல்ஃப் ஆஃப் கீனியா, கானா அண்ட் கேபோன் கிட்ட. ஓகே, கண்ட்ரி கானா அண்ட் கேபோன் கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல் ஐலாண்டுன்னு கூட சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல் ஐலாண்டுன்னு கூட நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேன்சர், ஈக்குவேட்டர், கேப்ரிகான், ப்ரைம் மெரிடியன் 3மே வந்து நம்ம பார்த்தோம். ஈக்குவேட்டருக்கு இந்தியாவுக்கு வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். நம்ம இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வேணாம். பட் நீங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த கிளாஸ் ஆன உடனே இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் வந்து பாஸ் ஆகுது, வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டு போனால் எந்தெந்த ஸ்டேட் வரும், ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு போனால் எந்தெந்த ஸ்டேட் வரும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆர்டர் வைஸாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஹாய், நான் சந்தோஷ். இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2025, 2026, 2027க்கான மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் ஆகலாம். எப்படி ஜாயின் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ்ன்ட்டு வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 rupees. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல் பேசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் வந்து நான் சொல்லி தரப்போகிறேன். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மேப்பிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.